ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. எனக்கு இப்போ ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னா, ரைட் சைடு கண்ணம் கொஞ்சம் வீங்கி இருக்கு. பேசுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கேப் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோட் நம்பர் 3. சாரி சார், அவள் அப்படி பண்ணுற பொண்ணு இல்லை. எங்கள் ஆசிரமத்திலே அவளை மாதிரி ஒரு ஒபடியன் கேர்ளை பார்க்கவே முடியாது. ஏதோ போகாத காலம். இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க ப்ளீஸ் எனக்காக. சரி, உங்களுக்காக நான் மன்னிக்கிறேன். அப்பா அம்மா இல்லாமல் ஆசிரமத்துலேருந்து படிக்கிறமேன்னு கொஞ்சமாச்சு உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா? உனக்காக இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியன் போயிடுவாங்க. அப்போ நம்மளோட ஹீரோயின் மேலே ஒரு பால் வந்து அடிக்கும். யார் அடிப்பானா? நம்ம ஹீரோ தான். அதை என்கிட்ட கொடு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். உனக்கு பால் இருக்கேடா, ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் நான் 10 மடங்கு திருப்பி தருவேன். என்னது? நீ அவனை கிஸ் பண்ணிட்ட? ஏன் கிண்டல் பண்ணாத. இந்த பூனையும் பால் குடிக்குமா நினச்சா வீரே குடிக்குது. நீ எனக்கு கிஸ் பண்ணியிருக்கடி. பின்ன என் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம். ஆனால் அடுத்து என்ன? அடுத்து அந்த காலேஜ்லேருந்து நீக்கிடுவாங்கல்ல. ஆமாம், பின்ன இந்த மாதிரி பண்ணால் யார் விடுவா? அப்புறம் ஃப்யூச்சர். இதுக்கப்புறம் எனக்கே ஃப்யூச்சர். சரி, என்னோட பிரச்சனையை விட உன்னோட இன்டர்வியூலாம் என்னாச்சு? இது எனக்கு ஃபோன் வருது. சார், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். சார், கார்டன் எல்லாம் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது மெயின்டைன் பண்ணுற வேலையை போய் பாருங்கள். பட் நான் ஏன் சார்? இது பார்த்துமா நான் ஏன்னு கேள்வி கேட்குறேன் என்கிட்ட. இதுவும் உன்னோட வேலையா? சார், வெறும் ஃபோட்டோ வச்சு நம்பாதீங்க. 1000 பேர் 1000 காசிப்பி பரப்புவாங்க. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இது பொய்யாமா? நீ சொல்லு. இப்படி சடனாக கேட்டால் எப்படி சார்? ஆமான்றதை தவிர்த்து என்னால் ஒன்றும் பேச முடியல. அதே தான், பனிஷ்மெண்ட் கிரெடிட்டர் நீ தான். எனக்கு சூப்பர்வைசர். வேணும்னே பழி வாங்குறல நீ. ஆமாம், நீ என்னோட இன்னசென்ட்டை ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் நான் உன்னோட இன்னசென்ட்டை ப்ரூவ் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒரே போட்டில் தான் போயிட்டுருக்கோம். அங்களி, கூடி சீக்கிரமே உன்னோட போட் தான் நிலக்க விழப்போகுது. அதையும் பார்க்கலாம். என்னடா தொங்கிட்டு இருக்க? சீக்கிரம் கார்டனுக்கு எழுந்துச்சு வா. இவ ஒருத்தி ஃபோன் பார்த்தாதுன்னு மெசேஜ் வர. நீ இப்போ மட்டும் வரல, உனக்கும் எனக்கும் உள்ள இருக்கிற சீக்ரெட்டை காலேஜ் முழுக்க நோட்டீஸில் ஒட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி பூனை மாதிரி ஃபேஷன் ஷோக்காக வர. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, உனக்கும் எனக்குள்ள ரிலேஷன்ஷிப். நீ மட்டும் சரியாக வேலை செய்யலைன்னா இது ஊர் ஃபுல்லாக நான் தண்டோரை போட்டு சொல்லிடுவேன். புரிஞ்சுதா? நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும். இல்லைனா நான் சார்கிட்ட சொல்கிறதோட காலேஜில் உன் பேரை நான் அடிச்சிருவேன். சின்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? கொடு, ஃபோனை நான் வச்சுக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். என்ன முழிக்கிற? செய்ப்பா செய். ஐயோ, இந்த மாதிரி அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஆஹா. சின்ன மண்ணு கலரை விட்டு என்ன பண்ணுறாவ? ஐயோ, பார்க்குறேனே. நேச்சர் ஃபோட்டோ எடுப்போம். பச்சையாக நடிக்காத. நீ இப்போ என்ன தானே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்க? யார் ஓ மகரக்கட்டையை ஃபோட்டோ எடுத்தா? நான் நேச்சர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் இந்த ஓஸ் பைப் எடுத்து ஹீரோயின் மேலே அடித்து விட்டுருவாரு. என்னடா பண்ணுற? அறிவு கட்டணை நிறுத்து. சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, சாரி, வேறு இடத்துல அடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட் மேலே நம்மளோட ஹீரோ அடித்து அதை கிழியவே வச்சுருவாரு. இப்போ எப்படி என்ன மிரட்டுவ? என்னடா உன் ட்ரெஸ் ஃபுல்லாக ஒரே மண்ணாக இருக்குது? எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான்டா. அவளை நீ கொஞ்சம் மன்னிச்சு விடலாம். இருந்தாலும் நம்ம கிளாஸ்மேட். என்ன, நான் அவளுக்கு உதவி பண்ண போனால் என்னை பனிஷ்மெண்ட்டை தள்ளி விட்டா. என்ன சிம்பதி கிரியேட் பண்ணுறியா? அப்படி சொல்ல வரலடா. பின்ன சரி விடு, நமக்கே 1008 பிரச்சனை. சரி வா போகலாம். என்ன, அவன் பனிஷ்மெண்ட்டில் இருக்கானா? இது என்னடி ஸ்மூத்தான பனிஷ்மெண்ட்டாக இருக்குது. சரி, அடுத்து என்ன பிளானு? என்ன பிளானு? அவனை இன்னும் கோமாக்கி அவன் மூஞ்ச பார்த்து நான் ரசிக்க போகிறேன். அவ்வளோதான். சரி, நீ ரசிச்சுட்டே இரு. இந்தா. என்னது இது? டின்னர். சீக்கிரம் போ, கஸ்டமர் வராங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே பாய். ஒரு வழியாக அவன் ஸ்விம்மிங் கோத்துக்கிட்டா. எப்போ வருவான்னு தெரியலையே. எதுக்கடா அப்படி நாய் மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு கிடக்குற? பின்ன என்னப்பா, எப்படி ஏதாச்சும் பண்ணி கரெக்ட் பண்ணாதான் உண்டு. ஹை, அவள் வந்துட்டா. இங்கே பாரு யோன், ஸ்விம்மிங் பண்ணி எதை தொலைச்சிடாத. நீ வேறு ஸ்மார்ட்டாக இருக்க. ஸ்விம்மிங் பண்ணி அவன் உன் பக்கம் வந்துட்டு போகிறா. எனக்காக அப்படியே உட்காந்துட்டுறேன். வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும்டா. ஹாய், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துட்டே இரு எப்படி நான் ஸ்விம் பண்ணுறேன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு குதிச்சிருவாரு. அவங்களும் ரெடி ஆகிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேலே தான் ஒரு கண்ணாக இருக்கும். ஹாய் யோன், நீ என்ன ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் வராமல் வந்திருக்க? ஏன்னா நான் ஸ்விம்மிங் பண்ண வரல. ஓ சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுந்திருப்பார். ஒரு நிமிஷம், நான் உங்களை விரும்புகிறேன். சாரி,
நான் உன்னை விரும்பல. டைம் வேஸ்ட் பண்ணாத. இவனை நம்பி வந்தேன் பாரு. ஹேய், ஏன்டா அவ போறா? நில்லு. நீயா? இங்க என்ன பண்ற? ஆ, நான் கேட்கணும். ஃபாலோ பண்றியா? நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ண போறேன்? போற இடத்துல நீ வந்துக்கிட்டு உன்கிட்ட என்ன எனக்கு பேச்சு? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழ போவாங்க. அப்ப நம்மளோட ஹீரோ மனிதாபிமானத்தோட அடிப்படையில் காப்பாத்தலான்னு போனா உள்டா ஆயிடும். ஏன்னா நம்ம ஹீரோயினை காப்பாத்தி விட்டு அவர் தண்ணியில விழுந்துருவாரு. ஐயோ, போச்சு, என்ன இப்படி ஆயிடுச்சு? நம்ம ஹீரோ தண்ணியில் விழுந்தோன்னா அவருக்கு சில நினைவுகள் வரும். அது அவரோட ஃப்ளாஷ்பேக். அப்போ ஒரு கை வந்து காப்பாற்றும். அது யாருன்னா நம்மளோட ஹீரோயினி தான். ஹீரோவை தூக்கிட்டு வந்து எப்படியோ வெளியில் போட்டு ப்ளீஸ் எழுந்துரு, தெரியாதனமா பண்ணிட்டேன், எழுந்துரு. ஆர் யூ ஓகே? அன்னையோட நைட் நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பாரு. என்னை காப்பாற்றின அந்த கைக்கும் எனக்கும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினியை பற்றி தான். குயாங், இந்த ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. இந்த மண்ணோட தன்மை சரியில்லை, இதை செக் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கூப்பிட்டுருப்பாங்க. அவரும் லேப்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக மண்ணை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துருவாரு. நம்ம 2 பேரும் ஒரே போட்டில் பயணம் செய்கிறோன்னு சொல்லிட்டு இவன் யார் நடுவில்? நீ வரமாட்டேன்னு நினச்சேன். சரி ஃபேமிலி, நம்ம அப்புறமேட் பண்ணலாம். அந்த லேப் எரிஞ்சதுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு தான் காரணம் என் ஃப்ரெண்டு சொல்ல சொன்னான். உன்னோட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. நான் இந்த மண்ணை லேபில் கொடுத்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆனால் நான் அந்த நைட்ரஸ் ஆக்சைடை யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்ல, ஒரு பக்கம் ஹீரோயின் ரூம்மேட்டை சந்திக்க வந்திருப்பாரு. ஒரு வாட்டி நைட்ரஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு எனக்கு கூப்பிட்டல. இப்போ நான் அதை பார்க்க முடியுமா? என்ன சொல்கிற? எனக்கு தெரியல. இல்லை, அன்னைக்கு கூட நீ சொன்னி உனக்கு ஜியான் செஞ்சு கொடுத்தானே. வேறு வழி இல்லாமல் நம்மளோட ஹீரோ இவ கூட சேட் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக சேட் நம்பரை கொடுத்துருவாரு. அண்ணதான் கொஞ்சம் ப்ராப்ளம் சரி பண்ணால் சரியாயிரும். ரொம்ப நன்றிப்பா. சரி, அது இருக்கட்டும். ரிப்போர்ட் எப்படி காணாமல் போச்சு? வந்தான், நீ சரியாக பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜ் கொடுத்துருப்பாரு. அதில் ரூம்மேட் தான் இவங்களத டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஃபேமிலி முன்னை விட ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டல்ல. அவள் என்னதான் ஃபேமஸ் ஆனாலும் நான் விட மாட்டேன். ஹே, நீ தானே என்னோட ரிப்போர்ட்டை டெலிட் பண்ண? என்ன சொல்கிற? நான் ஏன் பண்ணணும்? எனக்கு தெரியும், நான் ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன். மரியாதை சார்கிட்ட வந்து உண்மையை சொல்லு. வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு போயிடுவாங்க. அதை நம்மளோட ஹீரோ பார்த்துட்ருப்பாரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும் போது, ஸோ லேப்டாப் கொடு. என் லேப்டாப் உனக்கு எதுக்கு? கொடு, ஏன் கொடு. சார், பிளான் பற்றி இவகிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆமாம், 2 பேரும் நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க. சார்கிட்ட கொத்து விட்டு போயிட்டானே. நம்மளோட ஹீரோ டெலிட்டான ஃபைல் எடுத்துகிட்டு இருப்பாரு. எங்கே என் லேப்டாப்? ஃபேங்லி, நீ ரிப்போர்ட்டில் பாஸ் ஆகிட்ட. நான் தான் கொடுக்கவே இல்லையே சார். உனக்கு தெரியாதா? லியோன் உன்னோட டெலிட்டான ஃபைலை எடுத்து கொடுத்துட்டான். இதே கருணையை அடுத்த வாட்டி எதிர்பார்க்காத. தேங்க்யூ சார். இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணானா? எப்படி அவன்கிட்ட தேங்க்யூ சொல்கிறது? இங்கே தான் உட்காந்துருக்கான். சரி, போயிடுவோம். லியோன், என்ன சொல்றியா தேங்க்யூவா? எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட பாய் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணோம். வளர்ற அந்த கோயிங் தான் சொல்கிறான். அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட். நான் பாட்டுக்கு ஒருத்தர் இங்கே கத்திட்டு கிடக்கிறேன், இவன் ஃபோனே நோண்டிட்டு இருக்கான். எனக்கு என்ன வேலை இல்லையா என்ன? முதல்ல அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிளம்பிடுவாங்க. இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தான் வந்திருக்கும். ஹேய், நைட்ரஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாமா? எனக்கு வேண்டாண்டா, எனக்கு பிடிக்காது. அப்போ செய்ய மட்டும் பிடிக்குமா? என்ன சொல்கிற? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே? பிரின்ஸிபல் கிட்ட வந்து சொல்லு, நீ எல்லாப்ல என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி விஷயத்தெல்லாம் கேட்டுருவாரு. வேணாண்டா, சொல்லுடா, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும். இங்கே பாரு, நேர்மையாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பூஸ்ட் பாக்கெட் எனக்கு கொடுத்துட்டே இருந்தால் எனக்கு நல்ல தைரியம் வரும். சரி, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். பக்கம் ஹீரோயினையும் வர சொல்லியிருப்பாரு. அப்போது நீங்கள் 2 பேரும்? இல்லை சார், நான் தான் பண்ணேன். யாராச்சும் உன்னை மிரட்டி இப்படி சொல்ல சொன்னாங்களா? இல்லை சார், நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஐஸ்கிரீம் செய்ய தான் லேப் போனேன். வாட்? அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நைட்ரஸ் ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக லேப்குள்ளே யாருக்கும் தெரியாமல் போனேன். யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன். ஆனால் கிளம்பின அவசரத்தில் நைட்ரஸ் ஆக்சைடை போட்டாமலே வந்துட்டேன். நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன காரியண்டா பண்ணி வச்சுருக்கேன்? உனக்கு ஐஸ்கிரீம் செய்கிற இடமா அது? இவன் என்னடானா துணியை க்ளீன் பண்ண போனேன்றா, நீ ஐஸ்கிரீம் செய்ய போனேன்ற. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? லேப் அதுக்காகவா நாங்கள் நடத்துகிறோம். ஆங்களே, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால ஹீரோயினையும் தப்பிச்சிருவாங்க. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்